யூபிலேருந்து கிளம்பாச்சு. இது பார்ட் 3 வீடியோவில் வரும். இது வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க பார்க்கும்போது. அப்படியே இதப்பா இங்கேருந்து கஜ்ரிவாலான்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து நம்ம டெல்லிக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனோம். அங்கே தான் நம்ம ட்ரெயின். அது நியர்பை இருக்கிற இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன இந்தியா கேட்டு, ரெட் ஃபோர்ட்டு, அதெல்லாம். நம்மளுக்கு ஈவினிங் ட்ரெயின். அங்கே ட்ரெயினில் இது வரைக்கும் நம்ம 1.5 day 34 hours எப்படி போகிறோன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இங்கேருந்து வாயில் புகை விடுற மாதிரி பின்னாடி பாருங்க எப்படி இருக்குது என்னோட இது. பத்தாட பாதை. இங்கேருந்து வந்து நம்ம பேட்ரி வண்டி எதனா பிடிச்சிட்டு டேரெக்டாக நம்ம இதுக்கு போகலாம். பார்ட் 2ல் பார்த்துருப்பீங்க. இதுதான் இங்கே தண்ணியும் வரல ஒன்றும் வரலன்னு நினைக்கிறேன். மாடு தான் மேய்ச்சிட்ருக்கு. இங்கே காலேஜ் அதுதான். எந்த காலேஜுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த சேம் வரும்போது சொல்கிறேன். இதுதான் எங்கள் காலேஜு. இங்கேருந்து நம்ம போயிடணும். யூபிக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போய் ஏறிட்டு அங்கேருந்து வந்து நம்ம டேரெக்டாக இதுக்கு போகிறோம், டெல்லிக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி வெஹிக்கிள் தான் வச்சுருக்காங்க. 20 தான் டாப் கிலோமீட்டர் ஸ்பீடே இருக்கும் போல இது. ஆனால் ஓகே, வந்துட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போனோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் இருக்குது எல்லாம். வா இங்கேருந்து தான் இவர்கிட்ட தான் இருக்கு டிக்கெட்னு நினைக்கிறேன்டா. நிதாமுஜனுக்கு 2 இடம். ட்ரெயின் டிக்கெட் தள்ளர் உத்தார் ஹாப்பி ஜேர்னின்னு நிஜாமுஜன் கஜ்ராலாலேருந்து. இங்கே ஸ்டேஷனே இல்லைங்க. ஏதோ வஞ்சி போன ஊர் நடு ட்ராக்கில் நிற்க வச்சுட்டுக்கிறான். மேபி இந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன். போயிட்டு செக் பண்ணேன் ஃபஸ்ட்டு நம்ம ஊரான்னு. பயங்கரமாக இருக்குது. ஸ்டேஷன் சரியாக கட்டியிருக்காங்க. ஆனால் போலீஸ்காருக்கே தெரிலங்க. ஆனால் ஆக்சுவலாக ஹெல்மெட்டுக்கு இந்த குள்ளா போட்டே ஆகணுங்க. சாக்ஸ் போட்டிருக்கேன் நானே. இது போட்டது இருக்குங்க. இல்லைனா ரொம்ப கஷ்டம். வெயில் அடித்தாலும் பெங்களூர் மாதிரி இல்லை, கஷ்டமாக இருக்குது பார்க்கவே. நெக்ஸ்ட் டைம்லாம் வரும்போது நல்ல ஸ்வெட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்துடணும். அப்படி இந்த தான் போகணும். டெல்லி ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம டேரெக்டாக வந்து இண்டியா கேட்டு போகிறோம். இண்டியா கேட்டு போயிட்டு அங்கே உங்களை பார்க்கலாம். மெட்ரோவில் டிக்கெட் எடுத்தாச்சு. வருது 30 ரூபா இண்டியா கேட்டுக்கு. பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியது தான். அவ்வளோதாங்க. எந்த மெட்ரோவை பார்த்து ஏறி போக வேண்டியது தான். இப்போது இங்கேருந்து வந்து மேபி பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தாங்கன்னா எல்லாத்துலேயும் எஸ்கலேட்டர் இருக்குது. ஜம்முனி ஏறினவா அப்படியே போயினே இருக்குது. இன்னைக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 3 kilometers காட்டுது மெட்ரோலேருந்து. போயிட்டு பார்க்கலாம்.
வந்தது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ. எனக்கே தெரில, ஏன்னா வெளியே எதுவுமே வரலன்னு பார்த்தா இவ்வளோ அண்டர் கிரவுண்ட் மெட்ரோவா. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் மெட்ரோ. இந்தியா கேட்டுக்கு போயிட்டுருக்கோம். டெல்லி பரவாயில்ல. भैया इधर में पोल्यूशन ज़्यादा पोल्यूशन एयर पोल्यूशन ज़्यादा मेट्रो 1 किलोमीटर 1 किलोमीटर 1 स्टेशन. हाँ हाँ. रेड कोट किधर है? अरे रेड कोट रेड कोट इंडिया गेट. हाँ हाँ 10. இந்தியா கேட் ரீச் பண்ணியாச்சு. ஐ திங்க் வந்து இப்போ இந்தியா கேட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன். आएगा बेड़ा नहीं चाहिए, हम फ़ोन से लेंगे, नहीं चाहिए. கேமராக்காரங்க விடவே மாட்டிருக்காங்க. இந்தியா கேட்டு சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. நான் சின்ன வயசில் வந்தேன். எப்படி அந்த ஃபோட்டோவும் இப்போ எடுக்கிற ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணேன்னா தெரியும். அந்த பக்கம் இந்தியா பார்லிமெண்ட் இருக்குது, அதுக்கும் நம்ம போகலாம். இந்தியா கேட் வந்து ஒரு இந்தியாவோட மெயினான ஒரு கேட்டு. இங்கே தான் வந்து எல்லாமே முடியும், இந்தியாவோட இது எல்லாம். இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே அன்றைக்கெலாம் மார்ச் பாஸ்ட் நடந்துட்டு இங்கே தான் வந்து டேர்ன் ஆவாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இங்கே தான் இந்தியாவை மட்டும் ஜூம் பண்ணுறேன். வெளிநாட்டுக்காரி இங்கே வந்து தம் வச்சுன்னுக்கிறான். இந்தியா கேட் நியர் கிட்ட ஒன்று கிட்ட போய் பார்க்கலாம். அங்கே போய் எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்தியா கேட் நியர் பை வந்துட்டோம். வேற மாதிரி இருக்குங்க. ஏன் இந்தியா கேட் ஃபேமஸ் தான், நம்ம உயிர் விட்டாங்க, நாட்டுக்காக உயிர் விட்டவங்களோட எல்லாரோட இது வந்து உள்ளே எரிஞ்சிட்டே இருக்கும். அது எப்பவுமே நம்ம கூட இருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு. இதுக்கு பேக் சைடு அந்த பக்கம் வந்து அவங்களோட எல்லாரோட நேம் பிளேட்ஸ்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. சரியாக இருக்குங்க பார்க்கவே. மேலெல்லாம் ஈகல்லாம் பறந்துட்டுருக்கு. உள்ள போலீஸ் சுற்றினேங்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னா ஒரே போடு தான். உள்ளேருந்து ஒரு வியூ இருக்கும், பயங்கரமாக பார்க்க. பயங்கரமாக இருக்குங்க. உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் எழுதிருக்கு. இங்கே தான் நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே அந்த டைம்லலாம் வந்து மார்ச் பாஸ்ட்லாம் நடக்கும். பார்க்கும் போதே பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரதுனால ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. ஆனால் இதே பார்லிமெண்ட்டா? நியூ பார்லிமெண்ட்டா? பார்லிமெண்ட் இப்போ பார்த்தது ஃபுல்லாக போலீஸ் தான் இருக்காங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்காங்க. प्रेसिडेंट हाउस में है. இதாங்க பிரசிடென்ட் ஹவுஸ் இருக்கு. பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கு. எங்க பார்த்தாலும் காட்ஸ், எங்க பார்த்தாலும் காட்ஸ். சரியா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. டெல்லிக்கு வந்தோம் இதெல்லாம். प्रेसिडेंट हाउस प्रेसिडेंट हाउस अన్న फोटो क्लिक क्लिक सेल फोन ट्रांसफर ना नहीं नहीं P30 అన్న हां ஒரு போட்டோ மூப்ரவா ஆல்ரெடி
Oh, inside and Baba, only one photo. இல்லை இல்லை Inside only one photo. நெய் நெய் Oh, Dada. Only one photo. வேணாம் விட்டா நம்மளை ஃபோட்டோ இது பண்ணிடுவாங்க போல இருக்கு. உள்ள அலோடு இல்லைன்னு நினைக்கிறேங்க. அந்த பக்கம் ஃபுல் செக்யூரிட்டியோட தான் இருக்காங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. பிரசிடென்ட் வந்து நம்மளை பார்க்க போகிறது இல்லை. இப்போ அந்த ஓல்டு பார்லிமெண்ட் க்ளோஸில் இருக்கு. அதனால நியூ பார்லிமெண்ட்டு எங்கே பார்த்தாலும் ஒரே காட்ஸுங்க. அதான் நம்ம ஆல்ரெடி டைம். அதனால நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறோம். ऑटो में जाना ले जाना तू कौन है कुछ सवारी है तो लेना भाई से नहीं ये inside not allowed भैया. inside not allowed oh sir now ये फुड हजरत निजामुद्दीन இங்கே தான் ட்ரெயின் புக் பண்ணிருக்காங்க. ஒரு 7:30 தான் ட்ரெயின் வருது. ஓகே இங்கே சூப்பரான ஒரு மேட்ரு என்னன்னா எல்லா இடத்துலையுமே எஸ்கலேட்டர் இருக்கு. அதனால போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாத்துக்குமே ஆமான்னு தெரில வந்துருக்கோம். பிஸியான உலகத்துல நம்மளும் வரணும். அது ஒரு இதுதான். நம்மளை தூக்கி மேலே போட்டாங்க தெரியுதா? கோச்சிலே மேலே பக்கத்தில் வந்து யாரும் ஒன்றும் வரல. 3 ரோவில் நம்மளை மேலே தூக்கி போட்டுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை. அப்புறம் ஃபஸ்ட்டு இங்கே வந்தோடனே ஒரு வெல்கம் கிஃப்ட் மாதிரி ஒன்று தராங்க. இதில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு கேஎஸ்ஆர் பெங்களூர்னு போட்டு இதில் என்னென்ன தராங்கன்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி மேலே போட்டுக்கிற மாதிரி ஒரு பெட்ஷீட் ஒன்று தரானுங்க. அது கூட வந்து ஒரு டவல் ஒன்று தரானுங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ஷீட்டு இது வந்து பிரிண்டட் வருது. சவுதர்ன் வெஸ்ட் ரயில்வேஸ் ஆனால் 2025 வந்துடுச்சு. இருந்தாலும் 2024 இருக்குது. இங்கே அப்டேட் பண்ணல. பிரிண்ட் அதிகமாக அடிச்சுருப்பாங்க போல். ஆனால் வெல்கம் கிட்ட ஓரளவுக்கு ஓகே. ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. ஈச் பர்சன் ஒரு சார்ஜர் பாயிண்ட் இருக்குது. நம்மளுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே வச்சுக்கிற மாதிரி ஒரு ரேக் மாதிரி இருக்குது. மார்னிங் எழுந்தோடனே காஃபி டீ குடிச்சுட்டாங்க. காஃபினா இந்த குள்ள விடுவாங்களே அந்த மாதிரி. கூடவே ஒரு பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க. சுகரு கலக்கிக்கலாம். மார்னிங் பரவாயில்லைங்க. அவனே வந்து எழுப்பி தரான். எழுச்சி எல்லாம் போயிடுறான். ட்ரெயின் வாழ்க்கை ஒரு மாதிரி நல்லா தாங்க இருக்கு. ஆனால்
மேலே படுத்துருந்தோம் இது மேலே. ஏஞ்சி காஃபி குடுறா போய். தூங்கினே இருந்தா எப்படி? இப்போதான் இது பண்ண முடியும். வெளியே சன்ரைஸே வந்துச்சுடா. ஹிந்தி பேப்பர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஹிந்தியே எனக்கு தெரியாது. இந்தா படி, ஃபோட்டோவாவது பாடுறா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு தராங்க. அது கூட ப்ரெட் ஆம்லேட்டு, அதுக்கு மேலே அந்த உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு மேலே போட்டுட்டு, அப்புறம் பட்டரு சுகரு, ஒரு மேங்கோ ஜூஸு, சாஸ்து. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஒரு சாண்ட்விட்சு, ஒரு சமோசா, ஒரு பர்ஃபி மாதிரி ஒன்று, அப்புறம் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டு. அப்புறம் நம்ம காஃபி போட்டு குடிச்சிக்கலாம். ஹைதராபாத் வந்துருக்கோம். சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் இஞ்சி பக்கத்து கட்டி பெரிய கடைங்களும் இறங்கணும். நேராக புக் பண்ணிடு. இங்கே வந்து ஹைதராபாத்லேருந்து ஃபுட்டு ஏறிச்சு. நைட்டுக்கு சிக்கன் குழம்பு வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கூட வந்து சப்பாத்தி, ரைஸு. அது இங்கே தாங்க மெயின் பிரேக் இருக்குது. பிரேக் அதோட ப்ரெஷர்லாம் இருக்குது. இந்த இடத்த பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க. அவ்வளோதான், மெஜஸ்டிக் வந்துட்டோம். மெஜஸ்டிக்கில் வந்து நம்ம கிளம்ப போகிறோம். என்னோடய vlog ஆல்மோஸ்ட் இங்கேயோடு முடியுது. ட்ரெயினில் மோஸ்ட்லி நான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அங்கே வந்து ஃபுல் பப்ளிக் இருந்ததுனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு சிலதான். ரீச் ஆகிட்டோம். நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் வேறு மாதிரி இருக்குது. ஒரு நிம்மதி பேர் மூச்சு வருது. இங்கே வந்து தான் சூப்பராக இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் சிறில். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்க்காதீங்க. என் வண்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதை விட்டு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். முக்கியமான மேட்ரு என்னன்னா, நம்ம சேஃபாக வந்து ரீச் ஆகணும் வந்து தான் இருக்குது. சேஃபாக நான் வந்துட்டேன். பீச் ரீச் பண்ணியாச்சு. கீழே பூரி செஞ்சுருக்கேன். போய் சாப்பிட்றதா, ரொட்டி சாப்பிட்டு முடியல. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க இந்த பெட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நிம்மதியே இருக்குது.